அனைவருக்கும் வணக்கம். பன்னீர் பாக்கியலட்சுமி ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக குழம்பு வைக்காமல் ஒரு சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, மல்லிகை கருவேப்பிலை வச்சுருக்கேன், பூண்டு பெருஞ்சீரகம் வச்சுருக்கேன், அரிசி கழுவி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கலாம் வாங்க. இப்போ குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம பூண்டும் பெருஞ்சீரகமும் நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கிறோம். அப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா நீட்டு வாக்கில் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் இந்த ஸ்டேஜுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்க விட்டுருவோம். இப்போ தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கடுகு போட்டு பூண்டு பெருஞ்சீரகம் தட்டி போட்டு தாளிப்பை கொடுத்துட்டோம். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி வச்சுருக்கோம் பாருங்கள், அரிசியவும் எடுத்து சேர்த்துக்கிறோம். அரிசி போட்டுக்கிட்டோம். தண்ணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, அதாவது ஒரு சிலர் வந்து விரையாக கேட்பாங்க சாதம், ஒவ்வொருத்தர் கொஞ்சம் குறைவாக இருக்கணும்பாங்க. எனக்கு பக்குவத்துக்கான அளவு நான் தண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ சாதம் வந்து நல்லா அப்படி வெந்துக்கிட்டு இருக்குது. நம்ம மஞ்சத்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம். நான் வந்து ஆனால் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறேன். இப்போ வந்து சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் வந்து நிறையா மருத்துவ குணம் கொண்டது, வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். அதனால நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அப்படியே வெயிட் போட்டுற வேண்டியதை கிண்டி விட்டு ஒரே விசில் தான் வரணும். இப்போ நம்மளுக்கு சாதம் ரெடியாக இருக்குது. விசில் வந்துருச்சு. வீட்டில் வந்து எல்லாம் விசில்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம திறந்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், சுட சுட சாதம். நம்ம இது போல் காய்கறி, வெங்காயம், தக்காளி எல்லாம் சாப்பாட்டிலே வதங்கிருச்சு. நல்லா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும். நம்ம தனியாக செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடாதுங்க பிள்ளைங்க. அதுக்காக இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆகிருச்சு, சாப்பிட்லாம். இப்போ தொட்டுக்க வந்து நான் முட்டை வச்சுருக்கேன், வாங்க சாப்பிட்லாம்.